சாம்சங் வந்து Galaxy A55 5G மற்றும் A35 5G அப்படிங்கிற ரெண்டு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் வந்து ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசர்ச் உள்ள இன்ஃபினிட்டி AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது ஒரு பஞ்ச் ஒரு டிஸ்பிளேயாக தராங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதே டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் அப்படி பார்க்கும்போது சாம்சங்கோட Galaxy A55 மட்டும் தான் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அது அப்படி பார்க்கும்போது கார்னிங் கிளாஸோட விட்டஸ் பிளஸ் அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் தராங்க. Galaxy A35 வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஸோ டிஸ்பிளேல வந்து ஒரே ஒரு வித்தியாசம், அந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் மட்டும் வித்தியாசப்படுது. இந்த ரெண்டு ஃபோனுக்கு நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் தராங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். சாம்சங்கோட Galaxy A55 நமக்கு வந்து எக்ஸனாக்ஸோட 1480 அப்படிங்கிற ஆட்டோகோ சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.75 GHz கிராஸராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து AMDயோட Eclipse 530 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ AMD அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, பொதுவாக பிசியில் வந்து நமக்கு வந்து இந்த GPU கிராஃபிக்ஸ்க்காக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குவாங்க, அல்லது ப்ராசர்ஸ் வந்து ரைசன் ப்ராசர் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த ப்ராசரோட பிராண்டு தான் அந்த AMD. மற்றபடி Galaxy A35 பொறுத்தவரை நமக்கு வந்து எக்ஸனாக்ஸோட 1380 அப்படிங்கிற ஆட்டோகோ சிப்செட் பயன்படுத்துறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G68 MP5 அப்படிங்கிற GPU பயன்படுத்துறாங்க. இது போக Galaxy A54 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து கூலிங் சிஸ்டம் நல்லா கொடுத்துருக்கா சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 70% அதோட பெரிய கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கா சொல்றாங்க. ஆனால் கேமிங் விளையாடும்போது Galaxy A55 ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, அதை Galaxyயோட A55 கூட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது போக வந்து நமக்கு கேம்ஸ் கொண்டு எல்லா விஷயங்களும் கூட கொஞ்சம் பெட்டராக ரன் பண்ண முடியும் Galaxyயோட A35 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோனும் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. Galaxyயோட A55 பொறுத்தவரை நமக்கு வந்து 8GB RAM with 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜோட வருது. அதே Galaxyயோட A35 பொறுத்தவரையும் 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் அநேகமாக வந்து LPDDR4 தான் இருக்கும்னு சொல்றாங்க. மற்றபடியாக ஸ்டோரேஜ் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி ரெண்டு ஃபோன்லையும் மைக்ரோ சீக்ரெட்கான சப்போர்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஃபோன்லையும் வந்து நமக்கு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் இது ஹைப்ரிட் சிம் செட்டை தராங்க. ஆனால் ரெண்டு சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம் ஒரு மைக்ரோ சீக்ரெட் ஃபோன் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட OS பொறுத்தவரை இது Android 14 OSல 1UI 6.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. ஃபோனோட OS அப்டேட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது அப்படி பார்க்கும்போது 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் ரெண்டு ஃபோனுக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ஃபோன்ல நாக்ஸ் வால்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைல் மேனேஜ் பண்றதுக்காக, சேஃபா இருக்கிறதுக்காக. அடுத்தபடியாக இந்த ரெண்டு ஃபோன்ல கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்லையும் கிட்டத்தட்ட காமனான கேமரா தான். இந்த ரெண்டாவது கேமரா மட்டும் தான் வித்தியாசப்படுது. அதன்படி பார்க்கும்போது மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. மற்றபடி Galaxyயோட A55 நமக்கு வந்து 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடும், அதே Galaxyயோட A35 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இந்த Galaxyயோட A35 கொஞ்சம் கம்மியான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு அல்ட்ரா வைடோட கேமராவோட ஆப்பர்ச்சர் பொறுத்து f2.2 வருது. அடுத்தபடியாக ரெண்டு ஃபோன்லையும் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல தராங்க. இது போக செல்ஃபி கேமரால வித்தியாசம் வருது. அப்படி பார்க்கும்போது Galaxyயோட A55 5Gல நமக்கு வந்து 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. அதே Galaxyயோட A35 5Gல நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸோ இதுலயுமே வந்து நமக்கு Galaxyயோட A55 5Gல தான் பெட்டரான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோஸ் பொறுத்தவரை நமக்கு வந்து இந்த ரெண்டு ஃபோன்ல 3.5 ஜாக் சப்போர்ட் கிடையாது. அது பக்கம் USB Type C ஆடியோ தராங்க. இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மாஸோட சப்போர்ட் வருது. மேலும் இந்த ரெண்டு ஃபோன்லயும் ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு ஃபோனுக்கும் IP67 ரேட்டிங் இருக்கு. அதனால வந்து தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. நமக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபோனை நல்லாவே கொடுத்துருக்காங்க. மற்றபடி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோனுக்கும் 5G SNS சப்போர்ட், டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. மற்றபடி ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது Galaxyயோட A55 5G வந்து 213 கிராம் வருது. அதே Galaxy A35 5G பொறுத்தவரையும் 209 கிராம் வருது. பேட்டரிஸ் பத்தி பேசலாம். ரெண்டு ஃபோன்ல 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஆனால் இந்த ரெண்டு ஃபோன்லயும் வந்து சார்ஜர் பாக்ஸ்ல இருக்காது, தனியாக தான் நீங்க வாங்க வேண்டியிருக்கும். சார்ஜர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாம்சங் சார்ஜரோட லிங்க் வந்து நீங்க பார்த்துக்கலாம். பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது Galaxyயோட A55 5Gல நமக்கு ஃப்ரேம் வந்து மெட்டல்ல செஞ்சிருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். Galaxyயோட A35 8GB RAM with 120GB ஸ்டோரேஜோட விலை 30,999க்கும் 8GB RAM with 2GB ஸ்டோரேஜோட விலை 33,999 அப்படிங்கிற விலையில வைக்கிறாங்க. அதே சாம்சங் A55 5G 8GB RAM with 120GB ஸ்டோரேஜோட விலை 39,999க்கும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 42,999க்கும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 45,999 அப்படிங்கிற விலையில வைக்கிறாங்க. அதுபடி பார்க்கும்போது நமக்கு Galaxyயோட A35 பார்த்தா கூட ப்ராசஸர் ரேங்கிங் 51 ரேங்க் வருது. அதோட பிரைசிங் 30,000 அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டூ மச்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு 30 ரேங்க் உள்ள வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா வந்து பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்கும். ஆனால் சாம்சங் எப்பவுமே வந்து மற்ற விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக வச்சு இந்த ப்ராசஸர் எப்பவுமே வீக் ஆக்கியாங்கன்னு தான் சொல்லி தோணுது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஒருவேளை Galaxy A55 வாங்கினீங்கன்னா இதோட கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஒரு 40,000 கிட்ட வரும். ஸோ நீங்கள் இந்த Galaxyயோட A35 5G மற்றும் A55 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.